வணக்கம், நான் suryathangaraj. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, சாக்லேட்ஸில் கார்னிஷ் எல்லாம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதாங்க. நம்ம கேக் செய்கிறதோட இந்த மாதிரி சாக்லேட் கார்னிஷ் எல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணும்போது கேக் பார்க்குறக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இதுக்கு நிறைய மோல்ட்ஸ் எல்லாம் கிடைக்கிது. அதில் நம்ம சாக்லேட் மெல்ட் பண்ணி அந்த மோல்டில் வச்சு நம்ம நிறைய டெக்கரேஷன்ஸ் எல்லாம் பண்ணலாம். ஆனால் இன்றைக்கி நாம் எந்த மோல்டுமே இல்லாமல் ஈஸியாக ஒரே ஒரு இன்க்ரீடியண்ட்டை வச்சு சாக்லேட் கார்னிஷ் பண்ண போகிறோம். நான் அதுக்கு கொஞ்சம் சாக்லேட் எடுத்துருக்குறேங்க. இதுக்கு அளவெல்லாம் கிடையாதுங்க. உங்களுக்கு எவ்வளோ சாக்லேட் வேணுமோ எடுத்துக்கலாம். நல்லா சூடாக ஆவி பறக்கிற மாதிரி இருக்கிற தண்ணி எடுத்துருக்குறேங்க. இது நம்ம பாத்திரத்தில் பாதி அளவு தான் இருக்கணும். நம்ம சாக்லேட் வைக்கிற பாத்திரத்தை மேலே வச்சுக்கலாம். இப்படி வைக்கும்போது அந்த தண்ணி இந்த பாத்திரத்தில் தொடக்கூடாது. அந்த ஆவி மட்டும்தான் இந்த பாத்திரத்தில் படணும். டார்க் காம்பவுண்ட், ஒயிட் காம்பவுண்ட் அப்படிங்கிற பேரில் நம்மளுக்கு டார்க் சாக்லேட்டும் ஒயிட் சாக்லேட்டும் கிடைக்கும். அது உங்களுக்கு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். கேக் திங்ஸ் எல்லாம் சேல் பண்ணுற கடையிலையும் கிடைக்கும். அப்படி அங்கே கிடைச்சா நீங்கள் வாங்கிக்கோங்க. இல்லை நம்ம டைரி மில்க் மாதிரியான சாக்லேட் கூட நம்ம இதுக்கு எடுத்துக்கலாம். சாக்லேட் மெல்ட் பண்ணும்போது சில விஷயங்களை நம்ம கவனிக்கணுங்க. அதெல்லாம் என்னோடய அனுபவத்தில் நான் ஒன்று ஒன்றா தெரிஞ்சுக்கிட்டது. அதில் முதல் விஷயம் சாக்லேட்டை நம்ம டைரெக்டாக சூடு பண்ணக்கூடாதுங்க. இந்த மாதிரி டபுள் பாய்லர் மெத்தடில் தான் நம்ம சூடு பண்ணணும். ரெண்டாவது, சாக்லேட்டை நம்ம ஓவர் ஹீட் பண்ணக்கூடாது. நம்ம வெண்ணெய் எப்படி சூடு பண்ணுவோமோ அந்த மாதிரி தான் நம்ம சூடு பண்ணணும். இப்போ நம்ம வெண்ணெய் ப்ரெட் மேலே தடவுறோம் அப்படின்னா லைட்டாக ஒரு வெதுப்பாக வச்சு அது இலக்கமாக ஆனதுக்கப்புறம் நம்ம ப்ரெட்டில் தடவுவோம். இதே ரொம்ப நம்ம சூடு பண்ணும்போது என்னாகும், அது நெய்யாக மாறிடும். அதே மாதிரி தான் சாக்லேட்டும். நீங்கள் ஓவராக ஹீட் பண்ணிங்கன்னா சாக்லேட்லுக்குள்ள எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துடும். மூணாவது விஷயம் நீங்கள் டபுள் பாய்லர் பண்ணும்போது அந்த கொதிக்கிற தண்ணி இந்த பாத்திரத்தில் படக்கூடாது. சாக்லேட் இருக்கிற பாத்திரத்து மேலே அந்த கொதிக்கிற தண்ணியோட ஆவி மட்டும்தான் படணும். நாலாவது, ரொம்ப முக்கியமான விஷயங்க, சாக்லேட்டும் தண்ணியும் ரொம்ப பெரிய எதிரி. நீங்கள் தண்ணி ஒரு சொட்டு இந்த மெல்ட் பண்ணுற சாக்லேட்டில் பட்டாலும் இந்த சாக்லேட் சீஸ் ஆயிரும், திரியாக ஆயிரும் சாக்லேட்டை. அதனால் நீங்கள் இந்த சூடு பண்ணும்போது இந்த ஆவியும் இந்த சாக்லேட்டை படக்கூடாது. அந்த பாத்திரத்தில் ஏதாச்சும் ஈரம் இருந்தாலோ இல்லை சாக்லேட்டில் மாய்ஸ்சர் இருந்தாலோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த அளவுக்கு நல்லா சாக்லேட் மெல்ட் ஆகி வராது. சாக்லேட் திரியாக ஆயிரும். இதெல்லாம் நான் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு அப்புறம் கற்றுக்கிட்டதுங்க. ஒவ்வொரு தடவையும் சீஸ் ஆகும்போது நான் சாக்லேட் எக்ஸ்பைரி ஆனதை வாங்கிட்டணும் அப்படின்னு கூட நினச்சி நிறைய வருத்தப்பட்டிருக்கிறேன். ஆனால் மெல்ட் பண்ணும்போது நான் கரெக்டாக மெல்ட் பண்ண தெரியாமல் பண்ண தப்பு தான் இதெல்லாமே. இப்போ நான் ஒயிட் சாக்லேட்டும் அதே மாதிரியே மெல்ட் பண்ணி எடுத்துருக்குறேங்க. இப்போ டார்க் சாக்லேட், ஒயிட் சாக்லேட் ரெண்டுமே நான் ஒரே மாதிரி மெல்ட் பண்ணி எடுத்துட்டேன். இதை வச்சு தான் நாம் சாக்லேட் கார்னிஷ் பண்ண போகிறோம். இந்த டெக்கரேஷனுக்காக நான் OHB ஷீட் எடுத்துருக்குறேங்க. இது இல்லாட்டி நீங்கள் பிளாஸ்டிக் பேப்பர் கூட எடுத்துக்கலாம். பட்டர் பேப்பரில் கூட இப்போ நான் பண்ணுற டெக்கரேஷன் நான் பண்ண முடியும். ஏன்னா நம்மளுக்கு பண்ணுற கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக OHB ஷீட்டில் நல்லா இருக்குங்க. இப்போ நாம் மெல்ட் பண்ண சாக்லேட்டை இந்த OHB ஷீட்டில் ஊற்றிக்கலாங்க. இதை ஊற்றிட்டு நம்ம இந்த சாக்லேட்டை நல்லா லெவல் பண்ணி விட்டுக்கலாம். நான் சாக்லேட் இந்த மாதிரி லெவல் பண்ணும்போது ஒரு லேயர் மட்டும் தாங்க ஃபஸ்ட்டு ஊற்றிருக்கிறேன். இதுவே நான் திக்காக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இது உங்களுக்கு எடுக்கும்போது உங்களுக்கு அந்த வேஃபரில் உடஞ்சி வருது அப்படின்னா நீங்கள் 2 லேயர் கூட அப்ளை பண்ணலாம். இப்போ இந்த சாக்லேட் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகணும் அப்படிங்கிறக்காக இந்த OHB ஷீட்டை இந்த மாதிரி நல்லா டேப் பண்ணுறேங்க. அப்போ உங்களுக்கு சாக்லேட் அங்கங்கே கட்டி கட்டியாக எல்லாம் இருக்கும். இப்போ லெவல் ஆயிடுச்சு. இப்போ நான் அதை ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஒரு 5 நிமிஷம் வச்சு எடுக்க போகிறேன். இப்போ அதே மாதிரி ஒயிட் சாக்லேட்டையும் ஒரு OHB ஷீட்டில் ஊற்றிக்கிறேங்க. இதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படிங்கிறக்காக ஒரு கேக் கோம்பில் இந்த மாதிரி ஒரு டிசைன் மாதிரி போட்டுக்கிறேன். அதுக்கு மேலே மறுபடியும் பிளாக் சாக்லேட்டையும் நான் ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். இந்த மாதிரி ஈவனாக பண்ணதுக்கப்புறம் இதையும் ஒரு 5 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கலாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு OHB ஷீட்டை எடுத்து பார்க்கலாங்க. இப்போது ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்த உடனேயுமே பார்த்திங்கன்னா சாக்லேட் ரொம்ப கெட்டியாக இருக்கும். அது கொஞ்ச நேரம் ரூம் டெம்பரேச்சருக்கு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறமா நம்ம சாக்லேட் கார்னிஷை நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி கட் பண்ணி எடுக்கலாம். இப்போ நான் ஒரு டைமண்ட் ஷேப் வேணும் அப்படிங்கிறக்காக நான் இந்த மாதிரி கட் பண்ணிகிட்ருக்குறேங்க. இதை இப்படியே கட் பண்ணியும் நம்ம வைக்கலாம். ஆனால் நான் இன்னி கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறக்காக இந்த மாதிரி கேக் நாசில் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு இந்த நடுவில் இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி ஹோல்ஸ் மாதிரி பண்ணிகிட்ருக்கிறேன். இதுக்கு மேலே நான் மெல்ட் பண்ணி வச்சுருக்கிற ஒயிட் சாக்லேட் இந்த மாதிரி தெளித்து விடுறேங்க.
இது உங்களுக்கு பார்க்குறதுக்கு காமெடியாக தெரிஞ்சாலும் இது வந்து நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு எடுத்து இந்த சாக்லேட் கார்னிஷை பார்க்கும்போது இதுக்கு மேலே ஒரு டிசைன்ஸ் வந்து நல்லா தெரியும். இப்போ இதையும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் வச்சிடலாங்க. இது நம்ம முதல்லே பண்ணி வச்ச ஷீட்டுங்க. இதை நாம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக கட் பண்ணலாம். இந்த மாதிரியான பிஸ்கட் கட்டர் வச்சு இந்த மாதிரி இம்ப்ரெஷன்ஸ் மாதிரி பண்ணி கொடுக்குறேங்க. இது நான் சும்மா ஒரு ஐடியாக்காக இந்த மாதிரி பண்ணி காமிக்கிறேங்க. இல்லை உங்ககிட்ட வந்து ஒரு டிஃபன் பாக்ஸோட மூடி இந்த மாதிரி ஏதாச்சும் இருந்தால் கூட அதை வச்சு கூட நீங்கள் குட்டி குட்டி ரவுண்ட்ஸாக கூட இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கலாம். இப்படி நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியான டெக்கரேஷன்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாங்க. ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறமா இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இப்போ நம்மளோட ஒவ்வொரு கார்னிஷாக வந்து எடுக்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குது. நம்ம இந்த மாதிரி அன்ஈவனான ஒரு டிசைன் கொடுத்த சாக்லேட் வேஃபர் கூட பார்த்தீங்கன்னா பார்க்குறக்கு ஒரு மார்பிள் டிசைன் மாதிரி வந்திருக்குதுங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த மெல்ட் பண்ண சாக்லேட்டை நம்ம கோனில் போட்டுட்டு இந்த மாதிரியான டிசைன்ஸ் எல்லாம் போடலாம். இதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக வரைய தெரியணும் அப்படின்ட்டுலாம் இல்லைங்க. நமக்கு பிடிச்ச மாதிரியான ஹார்ட்டின் ஷேப், ஸ்டார் ஷேப், ரவுண்ட் ஷேப் இந்த மாதிரி எது வரைய தெரியுமோ அந்த மாதிரி வரைஞ்சி நம்ம சாக்லேட் கார்னிஷை ரெடி பண்ணலாம். நம்ம ரெடி பண்ணி வச்ச சாக்லேட் கார்னிஷ் எல்லாமே ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நம்ம ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. நம்ம எப்போ ஃப்ரீயாக இருக்கிறோமோ அப்போ இந்த சாக்லேட் கார்னிஷ் எல்லாம் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்மளுக்கு கேக் டெக்கரேஷன் அப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் இப்போ இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கிறது ரொம்பவுமே பேசிக்கான டிசைன்ஸ் தாங்க. நிறைய விதவிதமான சாக்லேட் கார்னிஷ் நம்மளால் பண்ண முடியும். இந்த ஒயிட் சாக்லேட்டில் கலர் மிக்ஸ் பண்ணிவிட்டு கூட நம்ம வந்து நிறைய கார்னிஷ் வந்து விதவிதமாக நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்மளோட ஐடியா படி நம்ம நிறைய செஞ்சு பார்க்கலாம். நாம் ரெடி பண்ண இந்த சாக்லேட் கார்னிஷை இன்றைக்கி ஒரு கேக்குக்கு வச்சு டெக்கரேட் பண்ணியும் பார்த்துடலாங்க. ஒரு சாக்லேட் ட்ரஃபிள் கேக் வந்து ஆர்டர் வந்திருக்குதுங்க. அந்த கேக்கில் இந்த கார்னிஷை நம்ம வச்சு பார்க்கலாம். இந்த கார்னிஷ் வந்து உங்களுக்கு நல்ல ரிச் லுக்கை கொடுக்குதுங்க கேக்குக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் சூர்யாஸ் ஹோம்மேட் கேக்ஸ் ஆல்ரவுண்டர் சுரியாதங்கராஜ் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பேஜையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். சீக்கிரமாகவே நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.